எல்ஜி ஏசி லேட்டஸ்ட் மாடல் ரிமோட் ஒவ்வொரு பட்டனும் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். லேட்டஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா விராட் ப்ளஸ் டயட் மோட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பட்டனுக்கு பதிலாக ஹை கூல்ங்கிற பட்டன் இருக்கும். இந்த பட்டனை ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா விராட் மோட்டில் வேலை செய்யும். அதாவது அது முன்னாடி மாதிரியே தான் ஹச்சிசின்னு சிம்பிள் வரும். ஹிமாலயா கூல் உங்களுக்கு சீக்கிரமாக கூலிங் ஆகிறதுக்காக இந்த பட்டனை யூஸ் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா முன்னாடி 90 மினிட்ஸ் தான் ஒர்க் ஆகும். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைம் லிமிட் கிடையாது. நீங்கள் எவ்வளோ நேரம் நம்ம ஹச்சிசியில் இருக்கோ அவ்வளோ நேரமும் உங்களுக்கு கைக்குள்ளே ஓடிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம வேணும்னா அந்த ஆப்ஷன் மாற்றுற மாதிரி இருக்கும். அந்த பட்டனையும் மறுபடியும் இன்னொரு தடவை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா டிசின்னு சிம்பிள் வரும். இது பார்த்திங்கன்னா டயட் மோட். இந்த மோடில் பார்த்திங்கன்னா ஏசி ஒரு ஏர் கூலர் மாதிரி தான் வேலை செய்யும். நார்மலாக 1700 வாட்ஸில் வேலை செய்கிற ஏசி பார்த்திங்கன்னா 280 வாட்ஸில் வேலை செய்யும். அதாவது 3000 ரூபா கரண்ட் பில் வர இடத்துல 500 ரூபா தான் வரும். ஆனால் அந்த மோடு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்லேயே வச்சிங்கன்னா கூலிங் வரதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அதனால் நல்லா ஏசி ரூம் கூலிங் ஆனதுக்கப்புறமா இந்த மோடில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம இதே பண்ணால் இன்னொரு தடவை ப்ரெஸ் பண்ணும்போது நார்மல் மோடுக்கே வந்துடும். இந்த ரெட் கலர் பட்டன் தான் நம்ம ஏசி ஆன் ஆஃப் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற பட்டன். ஆன் ஆஃப் ரெண்டுக்குமே அந்த பட்டன் தான். ஆன் பண்ணும்போது 24 டெம்பரேச்சரில் தான் ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் ஆஃப் பண்ணோன்னே அந்த அப் டவுன் ஆகிற லீஃப் உங்களுக்கு ஃபுல்லாக க்ளோஸ் ஆனதுக்கப்புறமா மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நம்ம ஆஃப் பண்ணாமல் டேரெக்டாக மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணோம் அப்படின்னா அந்த லீஃப் ஓப்பனில் இருந்தே அப்படியே ஆஃப் ஆகிடும். இந்த மாதிரி ஃபுல்லாக க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணணும். இந்த லைட் ஆஃப் பட்டன் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா நம்ம ஏசி ரன்னிங்லேயே இருக்கும். அந்த லைட்டை மட்டும் வேணும்னா ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த நம்பர் 24 தெரியுதுலங்க, அந்த நம்பரை மட்டும் ஆஃப் பண்ணிக்கலாம். நமக்கு வெளிச்சம் நைட் டைம் டிஸ்டர்பாக இருந்தது அப்படின்னா ஆஃப் பண்ணிக்கலாம். அதே பட்டனா நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு சவுண்டை மியூட் பண்ணிக்கலாம். அந்த கம்ஃபர்ட் ஏர் பட்டன் என்னென்னா உங்களுக்கு அப் டவுன் ஆகிற லீஃப் ஒரே டைரெக்ஷனில் வைக்கணும் அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம அதை ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணும்போது என்னாக்கன்னா மேலேயே நம்ம மேலே காற்று படாமல் மேல் டைரெக்ஷனில் அப்படியே நிற்கும் இந்த மாதிரி. அப்புறம் அதை இன்னொரு தடவை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபுல்லாக டைரெக்ஷன் கீழே வந்துடும். அதாவது நம்ம மேலே காற்று படுற மாதிரி வச்சுக்கலாம். இதே நிறைய ஸ்டெப் இருக்கிறது ஸ்விங் ஆப்ஷனில் இருக்கும். இதில் இந்த 2 ஸ்டெப் மட்டும் வரும். அப்புறம் இந்த மோடு பட்டனில் உங்களுக்கு 3 மோடு இருக்கும். ஃபஸ்ட்டு கூலிங் மோடு நார்மலாக எப்போவுமே இருக்கிறது. அதுக்கப்புறமா ப்ரெஸ் பண்ணோன்னா மான்சூன் மோடு, அதாவது மழை டைம் யூஸ் பண்ணுற மோடு இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு டைம் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபேன் மோடு இருக்கும். அதாவது சீலிங் ஃபேன் மாதிரி வெறும் காற்று மட்டும் தான் வரும். உங்களுக்கு ஏசியில் கூலிங் வரல அப்படின்னா இந்த கூலிங் மோடு இருக்குதா கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த ஃபேன் ஸ்பீட் பட்டன் பார்த்திங்கன்னா உள்ளேருந்து வர்ற காற்று எவ்வளோ வேகத்தில் வேணுமோ அதை செட் பண்ணிக்கிறது. இதில் ஃபஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோ ஸ்பீடு வரும். அந்த லைட் பிளிங்க் ஆகிக்கிட்டே இருக்கும், மேலே கீழே போய்கிட்டே இருக்கும். உங்களுக்கு அது போக 5 ஸ்பீடு இருக்கும். F1, F2, F3, F4, F5 வரைக்கும் இருக்கும். எப்பவுமே ஃபுல் ஸ்பீடில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக கூலிங் ஆகும். எல்ஜி ஏசியில் பவர் சேவிங் மோட் எப்படி போடலான்னு பார்க்கலாம். நமக்கு 6-in-1 ஏசின்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஆட்டோ கிளைமேட் மோடு போகும், ஏசி மோடு. அப்புறம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 80% இருக்கும். இது 80% தான் உங்களுக்கு ஏசி ஒர்க்கிங் ஆகும். அதாவது 1.5 டன்னா 1.2 டன்னில் வேலை செய்யும். அதே மாதிரி 60% பார்த்திங்கன்னா 0.9 டன்னில் வேலை செய்யும். இன்னொரு டைம் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது 40% வரும். இது பார்த்திங்கன்னா 0.6 டன்னில் வேலை செய்யும். இதெல்லாம் பவர் சேவிங் மோடு. அதை மறுபடியும் இன்னொரு தடவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நார்மல் மோடுக்கே வந்துடும். 100%ல் நார்மலாக 1.5 டன்னில் வேலை செய்யும். நம்ம இந்த ஆப்ஷன் மாற்றும் போது என்ன ஆகும்னா ஃபேன் ஸ்பீடு ஆட்டோமேட்டிக் ஆப்ஷனுக்கு போயிடும். நம்ம இதை மறுபடியும் ஃபேன் ஸ்பீடை ப்ரெஸ் பண்ணி ஃபுல் ஸ்பீடில் வேணும்னா வச்சுக்கலாம், F5ல் வச்சுக்கலாம். இந்த மோடை யூஸ் பண்ணி கரண்ட் பில் கம்மி பண்ணிக்கலாம். நம்ம 1.5 டன்னா 1.2 டன்னாகவும் 0.9 0.6 டன்னா எப்படினாலும் மாற்றி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். டெம்பரேச்சர் அப் டவுன் பட்டன் இருக்கும். அதாவது டெம்பரேச்சர் உங்களுக்கு நார்மலாக 24ல் இருக்கும். நம்ம கூலிங் அதிகமாக வேணும்னா நம்பர் கம்மி பண்ண உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். கீழே 16 வரைக்கும் இருக்கும் கூலிங் அதிகமானால். அதே மாதிரி மேலே பார்த்திங்கன்னா 30 வரைக்கும் இருக்கும். கூலிங் கம்மியாக போதுன்னா 25 26 அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ண கூலிங் கம்மியாக இருக்கும். 24ங்கிறது எப்போவுமே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், அது கரெக்டாக இருக்கும். எல்ஜி ஏசி ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆகிறதுக்கு ரிமோட்டில் ஸ்லீப்புங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா செட் பண்ணிக்கலாம். ஸ்லீப் பட்டன் ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த ரைட் சைடில் டைம் காமிக்கும். 1 hour 2 hour அந்த மாதிரி வரும். உங்களுக்கு அந்த அப் டவுன் பட்டனை வச்சு அதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். எவ்வளோ டைமில் ஆஃப் ஆகணுமோ அந்த டைமை வச்சுட்டு செட் பட்டன் அதுக்கு அடுத்தாப்பில் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு 6 hour வச்சுட்டு செட் பண்ணிட்டோம். மறுபடியும் அதை வேண்டானாலும் ஸ்லீப் அமுத்திட்டு மறுபடியும் அதே செட் பட்டனை அமுத்தினோன்னா அதுதான் கேன்சல் பண்ணுற பட்டனுமே, அதுவுமே கேன்சல் ஆகிரும். அந்த ஸ்விங் பட்டன் பார்த்திங்கன்னா அப் டவுன் ஆகிறதுல மேலே கம்ஃபர்டரில் 2 டைரெக்ஷன் தான் இருக்கும். உங்களுக்கு இதில் அப்படி இல்லை, இதில் நிறைய டைரெக்ஷன் இருக்கும். எந்த ஸ்டெப்பில் வேணுமோ நிறுத்திக்கலாம். இல்லை மேலே கீழே ஃபுல்லாக ஓடிக்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரினாலும் நம்ம செட் பண்ணிக்கலாம். ரூம்
டெம்ப் பட்டன் பார்த்தீங்கன்னா ரூமில் இப்போ எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குன்னு செக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டிஸ்பிளேயில் தெரியும். மேலே அந்த சென்சார் கொடுத்துருப்பாங்க. இது மூலிமா ரிமோட் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல ரூம் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத டிஸ்பிளேயில் ஒரு 2 செகண்ட் உங்களுக்கு ஷோ ஆகும். இந்த ஸ்விங் பட்டன் பார்த்தீங்கன்னா நம்ம அப் டவுன் மாதிரியே இது லெஃப்ட் ரைட் ஸ்விங் பண்ணுற ஆப்ஷன். இது ஏசியில் 5 ஸ்டார் மாடலில் மட்டும் வரும். எல்ஜி ஏசி ரிமோட்டில் டைம் எப்படி செட் பண்ணுறது அப்படின்னா, செட் கேன்சல்னு ஒரு பட்டன் இருக்கும். அதுக்கு கீழே சின்ன ஹோல்ஸ் இருக்கும். அதில் சிம் எஜெக்டரோ இல்லை வேறு ஏதாவது பின்னை வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ரிமோட் ஆன் ஆகி ஆஃப் ஆகும், ரீசெட் ஆகும். அப்போ அந்த டைம் பிளிங்க் ஆகும். அந்த டைமில் நம்ம அப் டவுன் பட்டனை வச்சு டைமை மாற்றிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ டைம் ஆகுதோ இப்போது அந்த டைமை வச்சுட்டு நம்ம மறுபடியும் செட் பட்டனை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு செட் ஆயிரும். அந்த டைம் வச்சுட்டு செட் பண்ணோம் அப்படின்னா செட் ஆகிடுச்சு. மறுபடியும் நம்ம எப்போ போல் நம்ம ஏசி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணாலும் அந்த டைம் மாறாது, டைம் அப்படியே தான் இருக்கும். நம்ம ஏசி ரிமோட்டில் டைம் செட் பண்ணதுக்கப்புறமா அந்த டைமர் பட்டனை வச்சு உங்களுக்கு ஏசி ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆஃப் ரெண்டுமே பண்ணிக்கலாம். நம்ம ஆன் பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக ஆன் பண்ணணும் அப்படின்னா டைமர் பட்டன் ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆன் டைம் பிளிங்க் ஆகும். அப்போ வந்து நம்ம அந்த அப் டவுன் பட்டனை வச்சு உங்களுக்கு எத்தனை மணிக்கு ஆன் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம வச்சுட்டு அந்த செட் பட்டனை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா செட் ஆகிடும். இந்த ஆன் டைம் செலக்ட் பண்ணிவிட்டு செட் பட்டன் ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணோன்னா செட் ஆகிடும். மறுபடியும் இதே டைம் நம்ம ஆஃப் பண்ணாலும் டைமர் ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆன் டைம் பிளிங்க் ஆகும்போது கேன்சல் பண்ணோன்னா கேன்சல் ஆகிடும். இதே மாதிரி நம்ம டைமர் பட்டன் 2 தடவை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஆஃப் டைம் பிளிங்க் ஆகும். அப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் ஆட்டோமேட்டிக்காக. எத்தனை மணிக்கு ஆஃப் ஆகணுங்கிறத வச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணி. எல்ஜி ஏசியில் ஏசி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்மெல் வருது அப்படின்னா ரிமோட்டில் ஃபங்க்ஷன் ஒரு பட்டனை கொடுத்துருப்பாங்க. அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னா உங்களுக்கு ஒரு பாக்ஸ் சிம்பிள் மாதிரி வரும். அப்புறமா செட் பட்டனை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோ க்ளீன் மோட் ஆக்டிவேட் ஆயிரும். இதை பண்ணிட்டோம் அப்படின்னா ஏசி யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இந்த C1 சிம்பிள் வந்து ஏசி ஆஃப் ஆகாமல் உங்களுக்கு இன்டோர் ஃபேன் மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரியே பார்த்திங்கன்னா 30 மினிட்ஸ் ஒர்க் ஆகும். இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகும்னா உள்ள ஈரம் இருந்தது அப்படின்னா அது ட்ரை ஆயிரும். உங்களுக்கு அந்த ஸ்மெல் ப்ராப்ளம் வராது. அதே மாதிரி இந்த ஆட்டோ க்ளீன் மோட் வேண்டாம் அப்படின்னாலும் ஃபங்க்ஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் கேன்சல் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் கேன்சல். எல்ஜி இன்வெர்ட்டர் ஏசியில் உங்களுக்கு ஏசியில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா என்னென்னு செக் பண்ணுறதுக்கு இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி நம்ம என்ன கண்டிஷனில் இருக்குது என்னென்னு பார்த்துக்கலாம். இந்த ஆப்போட பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம அதில் ரிசீவ் கொடுத்ததுக்கப்புறமா ஏசியில் ரூம் டெம்பரேச்சர் பட்டனை 3 செகண்ட் லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஏசியிலேருந்து உங்களுக்கு ஒரு பஸ்ஸர் சவுண்ட் வரும். அந்த சவுண்டை அப்சர்வ் பண்ணி அந்த ஆப்பில் உங்களுக்கு ஏசி என்ன கண்டிஷனில் இருக்குது என்னென்ட்டு அதிலே வந்துடும் எல்லாமே. 3 செகண்ட் லாங் ப்ரெஸ் பண்ணோன்னா அந்த சவுண்டு வரும். அதுக்கப்புறமா பேஜ் இந்த மாதிரி இருக்கும். நம்ம ரிசீவ் கொடுத்ததுக்கப்புறமா தான் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். இந்த அனலைசிங் டேட்டா அந்த மாதிரி வந்துட்டு அப்புறம் அந்த டேட்டா உங்களுக்கு வரும். இதில் பார்த்தீங்கன்னா இன்டோர் டீட்டெயில், அவுட்டோர் டீட்டெயில் எல்லாமே இருக்கும். எவ்வளோ வோல்டேஜ் எடுக்கு, எவ்வளோ ஆம்ஸ் எடுக்கு எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க.